السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்ம எல்லா மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே நம்மை பிறக்க செய்தான் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய நேசர்களை அவுலியாக்களை கொண்டாடக்கூடிய கூட்டத்திலே நம்மை கொண்டு வந்தான் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அவுலியாக்களை இறை நேசர்களை அவமரியாதையாக பேசக்கூடிய ஒரு கூட்டம், அவுலியாக்களை இறை நேசர்களை புகழ்வதும் இல்லை இகழ்வதும் இல்லை கண்டுகொள்வதில்லை, இப்படி ஒரு கூட்டம். ஒரு கூட்டம் அந்த அவுலியாக்களை புகழ்ந்து அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களை பற்றி பேசி அவர்களுக்காக விழா எடுத்து கொண்டாடக்கூடிய கூட்டம். அல்லாஹ் நம்மை அந்த இறை நேசர்களின் நேசர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிட்டான். ஏன்னா அவுலியாக்களை பற்றி பேசுவதும் அவர்களின் கராமாத்துகளை பயான் செய்வதும் அவர்களின் புகழ் பாடுவதும் அல்லாஹுடைய சுன்னத்து, அல்லாஹ் தாலாவுடைய சுன்னத்து. குர்ஆன்ல அல்லாஹ் தாலா அல்லாஹ்வுடைய வேதம், அதெல்லாம் தௌஹீதை பற்றி பேசலாம், ஆகிரத்தை பற்றி பேசலாம், நபிமார்களை பற்றி பேசலாம். வலிமார்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. வலிமார்களை பற்றி குர்ஆன்ல பேசலாம், அந்த வலிமாருடைய கராமத்தை பயான் செய்யறான், அந்த வலிமாருடைய உயர்வை பற்றி அல்லாஹ் பேசுறான். ஏன் பயான் செய்யறான்? நீ அதை பற்றி பேசு. நீ வலிமாரில் பேச 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 நீயும் வலியுள்ளாவாயிரும். ஹாஜா ஹாஜா யா முஈன் ஹக் முஈன் சொல்லி சொல்லி நீயும் அவங்களுடைய குலாமா நீயும் அல்லா ஹாஜா வாக்கியம் அல்லாஹ். குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி ஹாஜயே ஹாஜகான், ஹாஜயே ஹாஜகான்னு சொன்னாங்க, அவங்க ஹாஜா ஆயிட்டாங்க. ஹாஜா குதுபுத்தீன் பக்தியாரி ஆயிட்டாங்க. பாபா ஃபரீத் ஹாஜயே ஹாஜகான், ஹாஜயே ஹாஜகான், அவங்க அஜ்மீர் நாயத்தை புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள், அவங்க ஹாஜா ஃபரீதின் கஞ்ச சக்கர் ஆயிட்டாங்க. நிசாமுத்தீன் மெஹபூபைலாஹி ஹாஜாயே ஹாஜகான் புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள், அவர்கள் ஹாஜா நிசாமுத்தீன் ஆயிட்டாங்க. இவங்கெல்லாம் ஹாஜாவானாங்க. ஹாஜா பரஸ்தீசே வலிமார்களை புகழ்வதின் காரணமாக அந்த அந்தஸ்து அடைஞ்சாங்க. அப்ப அந்த அவுலியாக்களுடைய பற்றி குர்ஆன்ல சொன்னது காரணம் என்ன? நீயும் அந்த அவுலியாக்களை புகழ புகழ நீயும் அந்த வலியுடைய அந்தஸ்துக்கு வந்துடுவேன்னு சொன்ன. வலிமார்களை புகழ்வது, அவர்களை உயர்த்துவது, அவருடைய ஷானை பயான் செய்து மக்களிடத்தில் எடுத்துரைப்பது, இவைகள் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சுன்னத்து. யாசீன் ஷரீஃப் கல்புல் குர்ஆன், குர்ஆனுடைய இதயம், குர்ஆனுடைய இதயம். அந்த குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அன்பியாக்கள் செய்த சேவைகளை பற்றியும் சொல்லி காட்டுறான். ஒரு ஊருக்கு 2 நபியை அமிச்சேன், அந்த நபி போய் அந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ் பற்றி சொன்னாங்க, ஆனால் அந்த மக்கள் அதை கேட்டுக்கல. இன்னொரு நபியும் கூட சேர்ந்து அனுப்பிச்சு வச்சேன். அவர்கள் 3 பேரும் போனார்கள், அந்த 3 பேரையுமே கல்லால் அடித்து கொன்று விட்டார். நபிமார்கள் நமக்கு செஞ்ச சேவை எல்லாம் சொல்றான். அதுக்கடுத்து அல்லாஹ் வலிமாரில் பயணம் ஆரம்பிச்சிட்டான். கல்புல் குர்ஆன்ல குர்ஆனுடைய ஹார்ட் ஆஃப் தி குர்ஆன் யாசீன் ஷரீஃப். அதில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
தன்னுடைய நேசர்கள் வலிமார்கள் செய்த சேவை என்ன, அந்த வலிமார்கள் என்ன செய்தார்கள் பயான் செய்யறான். வஜா ரஜுலுன் மின் அக்ஸல் மதீனதி ஜா قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم عليه أجرا وهم مهتدون. ஜி அல்லாஹ் யார சொல்றான்? கல்புல் குர்ஆன்ல அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய ஹார்ட்ல யார வச்சிருக்கான்? வலிமார்ல வச்சிருக்கான். நீ வலிமார்ல எங்க வச்சிருக்கியோ வையோ, நீ எங்க வேணா வச்சுக்கோ. வலிமார்ல அல்லாஹ் இறை நேசர்ல எங்க வச்சிருக்கான்? குர்ஆனுடைய கல்புல வச்சிருக்கான். என்ன சொல்றான்? நீ உன் கல்புல அவுலியாவை வச்சுக்கோண்டாங்க, இறை நேசர்ல உன் கல்புல வச்சுக்கோண்டாங்க. இங்கே அல்லாஹ் ஜல்லஷா அந்த யாசின் சூரா விளக்கமா சொல்றானே, யார சொல்றான்? நபிமார்ல சொல்லல, அல்லாஹ்வுடைய ஒரு இறை நேசரை பற்றி, வலியுல்லாவை பத்தி அல்லாஹ் சொல்றான். இந்த உம்மத்துக்கு அஜ்மீர் நாயகம் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் ஆண்டக இருந்தார்கள், இந்த உம்மத்துல ஹாஜி ஷாவுல் பாஷா நாயகம் இருந்தாங்க. இது போன்று அந்த உம்மத்து உள்ள வலிமார் அல்லாஹ் பயான் செய்யணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு முன்னாடி வந்த வலிமார். குர்ஆன் கியாமத்து குர்புல வந்துருச்சுன்னு சொன்னா கௌசுல் நாயகம் பேர்லாம் வந்திருக்கும். ஏன்னா அல்லாஹ் முன் சென்ற உம்மத்துடைய அபிமார் வலிமாரில் பயான் செய்யும் போது இந்த உம்மத்துடைய வலிமாரில் ஏன் அல்லாஹ் பயான் செய்யாமல் இருப்பான்? அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வஜா ரஜுலும் மின் அக்ஸல் மதீனதி வஜா மின் அக்ஸல் மதீனதி ரஜுலுன் யஸ்ஆ قال يا قوم اتبعوا المرسلين. நபிமார்கள் தங்கள் சேவைகளை செய்து கொண்டிருந்தார்கள், மக்கள் அவர்களை மதிக்கவில்லை, கல்லால் அடித்தார்கள். அதை கண்டு அங்கிருந்து இறை நேசர் ஒருவர் வந்தார், வந்து சொன்னார், ஈமான் கொண்ட நல்ல மனிதர் வந்து சொன்னார், மக்களே இந்த நபியை நீங்க பின்பற்றுங்க, ஏன் அவரை இந்த மாதிரி துரத்துறீங்க? இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரம் வஹும் முஹ்ததூன். அவர்கள் செய்யக்கூடிய சேவைக்கு உங்கள்கிட்ட ஒரு பைசா காசு கேட்கல, நீங்க அவர்கள் நேர்வழி பெற்றவர்களா, உங்களுக்கு நல்ல வழி தானே சொன்னாங்க, இதுக்கு போய் அவங்களை அடிக்கிறீங்களே. ஒமாலிய லா அபுதுல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன். இப்ப அந்த நபி, இப்ப அந்த வலியுடைய பயான், இந்த மக்கள்கிட்ட பயான் செய்றாங்களே, அந்த பயான அல்லாஹ் பயான் செய்றான். வலிமார்கள் செய்த பயானை அல்லாஹ் பயான் செய்றான். ரசூல்மாருடைய பயானை செய்றான் அல்லாஹ் தஆலா. வகால நூஹ் நபி சொன்னார்கள், வகால மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொன்னார்கள். நபிமார்கள் செய்த பயான்களை அல்லாஹ் சொல்லி காமிச்சான், வலிமார்கள் செஞ்ச பயான்களையும் சொல்லி காட்டுறான் அல்லாஹ் தஆலா. அப்ப கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் எஜமான் இப்படி சொன்னார்கள், அஜீபன் நாய் இப்படி சொன்னார்கள் என்று அவங்களுடைய பயானை சொல்றது, அவங்க பேச்சுக்களை நீ சொல்வது அல்லாஹ்வுடைய சுன்னத். வமாலிய லா அபுதுல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன். இது யார் சொல்லுது? அந்த நபியுடைய, அந்த வலியுடைய பயான். அந்த பயானுடைய விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல வரல, அந்த வலியுடைய பயான் அல்லாஹ் என்ன சொன்னா கேட்டுவாங்க. அத்தஹது மின் தூனி ஆலிஹா யுர்திர் ரஹ்மான் பிதுர்ரில் லா துக்னி அன்னி ஷஃபாஅத்துஹும் ஷையன் வ லா யுன்கிதுன் இன்னி லஃபீ ضلالٍ முபீன் இன்னி ஆமன்து பிரப்பிக்கும் ஃபஸ்மஊன். இதெல்லாம் யார் செஞ்ச பயான்? அந்த வலியுடைய பேச்சுக்களை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். இந்த வலி யாருங்க? யாரோ மூசா நபியோ ஈசா நபி காலத்திலே வாழ்ந்த ஒரு நபியுடைய வலி. நபிமார்கள் அந்தஸ்து அதிகமாக வலிமார்கள் அந்தஸ்தும் அதிகமாகும். குர்ஆன்ல கூறப்பட்டது இந்த வலி இருக்காங்களே, ஒரு நபியுடைய வலி. அப்ப நம்ம நபி சய்யிதுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர். இப்ப நம்ம நபியுடைய உம்மத்துல வந்த வலிமார்கள் சய்யிதுல் அவுலியா, அவர்கள் வலிமார்களின் தலைவர். அப்ப அவங்க பேச்சுக்கு நாம ஏன் பயான் செய்யக்கூடாது? அஜ்மீர் நாயம் பேச்சுக்களை மேடைக்கு பயான் செய்ய சுன்னத்துல் குர்ஆன். இப்ப இந்த வலியுல்லா போய் சொன்னாங்களா, இவரையும் அடிச்சு மூத்தாக்கிட்டாங்க. பிஸ்ஸா கத்தம், அந்த வலியுல்லாவை அடிச்சு மூத்தாக்கி. அதுவும் அல்லாஹ் ஆயத்தை முடிச்சுட்டு அடுத்த ஆயத்துக்கு பெற வேண்டியதுன்னு அதை மூத்தா போயிட்டாரு. அல்லா உடல்ல வலியுடைய அந்தஸ்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கும். மூத்தா போனாலும் உன்னை மறக்க மாட்டாங்க. இப்ப நீங்க நினைக்கிறான் அஜ்மீர் நாயகம் வாழ்ந்தாங்க, வலியா வாழ்ந்தாங்க, அதை போயிட்டாங்களே சார், இப்ப எது கொண்டாடணும்? நாகரிகமாக வாழ்ந்தாங்க, வளர்ந்தாங்க, மக்களுக்கு சேவை செஞ்சாங்க, அல்லாஹ் பத்தி சொன்னாங்க, போயிட்டாங்களே, இப்ப எது கொண்டாடணும்? தபிலே ஆலம் பாதுஷா நாயகம் ஜமீர்ல வாழ்ந்தாங்க, போயிட்டாங்க. சையத் இப்ராஹிம் ஏர்வாடி ரலியல்லாஹு வாழ்ந்தாங்க, போயிட்டாங்க. கௌசுல் ஆலம் வாழ்ந்தாங்க, போயிட்டாங்க. இப்ப அவர்களை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவேல. அதுக்காக வேண்டிய அல்லாஹ் குர்ஆன்ல, கல்புல் குர்ஆன்ல, குர்ஆனுடைய இதயமான யாசீன் அல்லாஹ் பதிவு செய்யறோம். இப்ப அந்த வலியை பார்த்து சொன்னோம், மௌத்தாகிட்டானோ, நீங்க சொர்க்கத்துக்கு போங்கப்பா,
என்று அவர்களை நாம் சொன்னோம். கீல துகுலில் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டான். நம்மளாம் சொர்க்கத்துக்கு போங்க நிற்போமா? அடுத்து நிற்பாங்க? சொர்க்கத்துக்குள்ளே போங்கன்னு நல்லா சொன்னால் நின்றுட்டு இருப்போம், பேசிகிட்டு இருப்போமா? சொர்க்கத்துக்கு போங்கன்னு அவங்க போகலை. அல்லா எனக்கு எந்த அந்தஸ்தை கொடுத்துருக்கானே, இந்த அந்தஸ்தைய மக்கள் தெரிஞ்ச 4 பேர் களிமா சொல்லிடுவானே, அங்க போய் நமக்காக கவலைப்பட்டாங்க. கீல துகுலில் ஜன்னா கால யா லைத கௌமி யஅலமூன், அங்க நின்றுக்கிட்டு சொர்க்கத்துக்கு போ நல்லா சொன்ன பின்னாடி என்ன பயான் செய்றாங்க. அப்படி அந்த பயான அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். சொல்றாங்க அந்த பயான இங்க சொல்றான். கால யா லைத கௌமி யஅலமூன், என் மக்கள் அறிந்திருக்க வேண்டாமா? பாருங்க, நம்ம குர்ஆன் யாசீன் சூராவை கல்புல் குர்ஆன், குர்ஆனுடைய ஹார்ட் ஆஃப் தி குர்ஆன் சொல்லிட்டு போயிடுறோம். ஏன் அல்லாஹ் அதை ஹார்ட் ஆஃப் தி குர்ஆன் சொன்னான்? அவ்வளவு முக்கியமான விஷயம் என்ன இருக்கு யோசிக்கிறோமா? யோசிக்காமலே காலம் போயிடுது, கபருக்கும் போய் சேர்ந்துடுறோம். குர்ஆனை தஃபக்குர் செய்கிறதே இல்லை. ஓதவும் டைம் இல்லை நமக்கு, அதை தஃபக்குர் செய்கிறதுக்கும் டைம் இல்லை, சிந்திக்கவும் டைம் இல்லை. அஃபலா யததப்பருல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் யோசிக்க வேண்டாமா? அம்மா அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, ஒரு கல்புகள் என்ன பூட்டா போடப்பட்டிருக்குன்னு நல்லா கேட்கணும். எல்லாத்த பற்றியும் சிந்திக்கிறான் மனுஷன். ரொம்ப டைம் இருக்கு மனுஷனுக்கு. வாட்ஸ்அப் பார்க்க, ஃபேஸ்புக் பார்க்க, இன்னைக்கு என்ன அரசியல், இன்னைக்கு என்ன விளையாட்டு, இன்னைக்கு என்ன அது என்ன இது என்ன, அதுக்கு எல்லாம் டைம் இருக்கு. அதை உட்காந்து அரசியல் மேடம் மாதிரி விவாதம் பண்ணிக்கிறான். வெட்டியா டிவியில் 6 பேர் உட்காந்து விவாதம் பண்ணுவான். அவன் டிவியுடைய ரேட் ஏற்றுறதுக்காண்டி அவன் 6 பேர் வெட்டியா சண்டை போட்டு விட்டு கிறுக்கி விட்டு ஏற்றி விட்டு சண்டை போட வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அதே மாதிரி 6 பேர் உட்காந்து சண்டை போடுறது நம்மளால் உட்காந்து, ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சி சார்பாக பேசிக்கிட்டு. குர்ஆனை சிந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்க வேணாம், குர்ஆனை பற்றி யோசிக்க வேணாம். குர்ஆனை ஓதணும், அப்புறம் அந்த அர்த்தம் தெரியணும், அதில் சட்டத்திட்டங்களை விளங்கணும், அப்புறம் சிந்திக்கணும். குர்ஆன் யோசிச்சு பாருங்க. மொத்தா போய் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா போக வேண்டியதானுங்க சார். சொர்க்கத்துக்கு போகாம நின்று பேசுறாங்க, பயான் செய்றாங்க. யா லைத கௌமி யஅலமூன் பிமா கஃபர லி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன், எனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கண்ணியத்தை அல்லாஹ் ஏன் கொடுத்தான்? நான் அந்த நபியை பின்பற்றி அல்லாஹ்வுடைய நேசரா வாழ்ந்தனே, எனக்கு அல்லாஹ் கொடுத்தானே, இது என் மக்கள் அறிந்தால் அவர்களும் பின்பற்றுவாங்களே. யாரில் இந்த மக்கள்கிட்ட சொல்லுன்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்டது வீண போச்சா? அவங்க ஆசைப்பட்டாங்க, சொர்க்கத்துல போய் அங்க போய் நின்று ஆசைப்பட்டு என்ன செய்யறது? இங்கே ஆசைப்பட்ட சொல்லலாம். மூத்தா போயிட்டாங்க, மஹ்ஷருக்கு போயிட்டாங்க, உத்தரவிடப்படுகிறது, அவருடைய கியாமத்து நடந்துருச்சு, சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லப்படுது. சொர்க்கத்துக்கு போன வாசல் நின்று அங்க பேசுறாங்க. அங்க பேசி என்னங்க பிரயோஜனம் நீங்க நினைக்கலாம். என்ன நினைக்கிறாங்க? என்னை இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துக்கு அல்லாஹ் ஏன் கொண்டு வந்தான்? இவ்வளவு சிறந்த கண்ணியத்தை அல்லாஹ் எனக்கு ஏன் கொடுத்தான்? இந்த உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் எப்படி கொடுத்தான் என்பதை என் மக்கள் அறிந்தால் அவர் எல்லாரும் நல்லடியார்ல மாறிடுவாங்களே, இது கவலைப்படுறானே என்று அந்த வலி சொன்னார். வலி நபி அல்ல, வலி அல்லாஹ்வுடைய நேசர். அவர் சொன்னார். சரிங்க, இப்ப யோசிங்க, அங்க அவர் சொல்லி என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லாம இல்லை. நமக்காக வேண்டி வலிமார்கள் மௌத்தா போன பிறகு அழுதுட்டு இருக்கிறாங்க, கவலைப்படுறாங்க நமக்காக. அவர்கள் சொர்க்கத்திலே சந்தோஷமாக இருக்க பிரியப்படவில்லை. இந்த உம்மத்துடைய கவலை இருந்துகிட்டே இருக்கு. அஜ்மீர் நான் தர்பாருக்கு ஏன் போறோம்? யாரெல்லாம் இந்த உம்மத்தை ஆபாதாக்கி ரசூலுடைய இந்த உம்மத்தை இன்னைக்கு சிறப்பாகி இன்னும் கவலைப்பட்டு தான் இருக்கிறாங்க. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கவலைப்பட்டு தான் இருக்காங்க. அது வீணாகல. அல்லாஹ் அந்த சொல்லை குர்ஆன்ல பதிவு செஞ்சு நமக்கு சொல்லி காமிச்சான். நம்ம வரைக்கும் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்து விட்டான். இதுதான் வலிமாருடைய அந்தஸ்து. விளங்கிக. உங்களை விட்டுட்டு ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. உங்களை விட்டு இப்படி சொர்க்கத்துக்கு போவாங்க அவங்க அந்த இறை நேசர்கள் என்று அல்லாஹ் பயான் செய்றான் இந்த இடத்துல. அப்போ காஜா நாயகன் நம்மளை விட்டு போயிடுவாங்களா அங்கே சொர்க்கத்துக்கு? இல்லவே. நம்மளை எப்படி போவாங்க அவங்க? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவங்க அந்தஸ்தை விளங்கக்கூடியவர்களாக நம்மளை ஆக்குவாங்க. விளங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பாங்க. நம்மளை நல்லா இங்கே உட்கார வச்சான். உட்காரும் போதே ஒரு சிந்தனையில் உட்காரணும். எப்போ பயான் கேட்டாலும் இன்றைய பயான்லேருந்து ஏதோ ஒரு செய்தி நான் கேட்டு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என் வீட்டுக்கு. நான் அதை அமல் செய்வேன். இவருங்க மணிக்கணக்கில் பயான் கேட்டு அப்படியே அதை தூக்கி வெளியே வச்சுட்டு போயிடுறது. வீட்டுக்கு போகிறதும் கொண்டு போகிறது இல்லை. அது எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் ஒரு நிமிஷம் ஒரு பயான் கேட்டாலும் ஒரு செய்தி கேட்டாலும் அதை தான் எடுத்துக்கொள்வதும் தன்னை சார்ந்த மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதும் ஒரு மூமினுடைய கடமை. பெருமானார் சொன்னாங்க, ருப்ப முபல்லிகின் அவ் ஆமின் சாமி.
பயான் நீங்கள் கேட்குறீங்க, முபல்லக், இதை போய் மற்றவங்களுக்கு எடுத்து வைக்கிறீங்க. உங்கள் மனைவிக்கு சொல்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்கிறீங்க, வெளியே போய் பயான் செய்ய வேணாம், உங்கள் அண்ணன் தம்பிக்கு சொல்கிறீங்க. இது சொன்னால் இந்த செய்தியை கேட்டு அவர்கள் அமல் செய்வார்கள். நீ செய்த அமலை விட அவங்க அதிகமாக செஞ்சிருவாங்க. மிஸ்வாக்கை பற்றி பயான் செய்கிறாங்க, நீ போய் சொன்ன, அவங்க மிஸ்வாக் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சாபால ஒன் தலையில் எழுதிடுவான். எல்லாம் உனக்கு கொடுத்துருவான். அதனால நம்ம பயானு கேட்கும் போதே உணர்வோடு கேட்கணும். என்ன தெரியுங்களா, இதில் ஏதோ ஒரு செய்தியாவது நான் இன்னைக்கு அமல் செய்வேன் இன்ஷா அல்லாஹ், அதை எடுத்து சென்று மற்றவர்களுக்கு நான் சொல்லுவேன் என்ற உணர்வோடு செய்யும். சிவமா இன்ஷா அல்லாஹ் தாலா. நான் ஒரே ஒரு கேரண்டி கொடுக்குறேன், ஹதீஸ் ஷரீஃப் படி இங்கே இருக்கிற நம்ம அத்தனை பேருடைய பாவனை எல்லாம் மன்னிச்சிட்டான் இன்ஷா அல்லாஹ். நம்மளை அல்லாஹ்வுத்தாலா அன்று பிறந்த பாலகர் மாதிரி எல்லாம் ஆக்கிட்டான். நம்ம அத்தனை பேரையுமே அன்று பிறந்த பாலகரை போன்று அல்லாஹ் ஆக்கிட்டான். நம்மளுடைய பட்டோலையை சுத்தமாக எல்லாம் கழுவிட்டான். நம்புறீங்களா? யாருன்னா இல்லை நம்புறீங்களா? எப்படி நம்புறீங்க? நம்ம அத்தனை பேரையுமே எல்லாம் மன்னிச்சிட்டான், சுத்தமாக மன்னிச்சிட்டான். எந்த அளவு மன்னிச்சான்? ஒரு குழந்தை பிறந்தால் எப்படி மாசூம் ஒரு சின்ன பாவம் கூட பட்டவர்கள் இருப்பது இல்லையோ அந்த அளவுக்கு எல்லாம் மன்னிச்சிட்டான். ஒரு ஹதீஸின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஹதீஸ் திருமதியில் வருது, இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுலையும் வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஃபஜ்ர் தொழுக வந்தார்கள். வந்து சொல்லாங்க, ஃபஜ்ர் தொழுக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதானிய லைலத ரப்பி தபாரக வ தஆலா, இன்று இரவு என்னுடைய ரப்பு என்னிடத்திலே வந்தான். ஃபி அஹ்ஸனி சூரத்தி, ரொம்ப அழகான தோற்றத்தில் வந்தான். பை அல்லாஹ் தோற்றமே கிடையாது, இல்லை சூரத்தே அல்லாஹ் கிடையாது. பை அல்லாஹ் சூரத் இருக்கா? உருவம் இருக்கா அல்லாவுக்கு? திருமதி ஷரீஃபுடைய ஹதீஸில் பெருமாள் சொல்கிறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறாங்க, அழகிய தோற்றத்தில் அல்லாஹ் வந்தான். அல்லாஹ்வுக்கு சுய தோற்றம் கிடையாது, எல்லா தோற்றத்திலையும் அவன் தான் இருக்கிறான். அவனுக்கென்று ஒரு குறிப்பிட்ட தோற்றம் கிடையாது. இந்த பார்க்கும் தோற்றத்தில் இல்லாமல் அவன் இருக்கிறான். எதை வச்சு சொல்றீங்க? அதுவும் குர்ஆன் தான் சொல்லு, வஹுவ மஅக்கும், அல்லாஹ் உங்களோடு தான் இருக்கிறான். ஐனமா குன்தும், நீங்கள் எங்கிருந்த பொழுது உங்களோடு தான் இருக்கிறேன். இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத், ஒவ்வொரு வஸ்துவையும் அல்லாஹ் தஆலா சூழ்ந்திருக்கிறான். புரிஞ்சுங்களா? அல்லாஹ் நம்ம கூட இல்லை. அல்லாஹ் அர்ஷுல 7 வானம், 7 வானத்துக்கு மேல அர்ஷு, அர்ஷுக்குள்ள அர்ஷுல அல்லாஹ் இருக்கிறான், இங்கெல்லாம் அல்லாஹ் இல்லை என்று சொல்வதற்கே அது ஈமான் கொண்டவர்களுடைய அக்கீதா மாதிரி தெரியல. இந்த மாதிரி யாருக்கு அக்கீதா இருக்கா? அந்த மாதிரி கொள்கை இருக்கா? அல்லாஹ் தாலா மேலே இருக்கிறான், கீழே கிடையாது. ஒரு சொல்ல அல்லாஹ் தாலான்னா மேலே, அல்லாஹ்னு கையை மேலே தூக்குறோம், மேலே தாங்க அல்லாஹ் தாலா இருக்கிறான். மேலேனா எப்படி? 7 வானம், 7 வானத்துக்கு மேலே அல்லாஹ், அதுக்கு மேலே அரிஷு, அங்கே தான் அல்லாஹ் இருக்கான். அல்லாஹ் தாலாவுக்கும் நமக்கும் கேப் இருக்கு, நமக்கும் அல்லாஹுக்கும் கேப் இருக்கு. அப்போ அல்லாஹ் தாலாவுக்கு ஒரு கோடு போட்டாங்க, இது வரைக்கும் தான் அல்லாஹ் இருப்பான், அதுக்கு கீழே ஃபேஸ், எம்டி ஃபேஸ். நாம் இருப்போம், அல்லாஹ் இருப்பான், நடுவில் காலி இடம்ட்டாங்க. அவுது பில்லா அப்படி சொல்லவே இல்லை அல்லாஹ் தாலா. இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத், ஒவ்வொரு வஸ்துவையும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு சூழ்ந்திருக்கிறான். உருவமற்ற இறைவன் எல்லா உருவத்திலும் நான் தான் காட்சியளிக்கிறேன். எல்லா உருவமும் அல்லாஹ்வுடைய மஸ்ஹராக இருக்கிறது, வெளிப்படும் ஸ்தலமாக இருக்கிறது. அவனுக்கு சொந்த உருவம் இல்லை. ஆச்சுங்களா? சரி, அது தனி பஸ், அது பேசுவோம் ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு ஒரு அழகிய தோற்றத்தில் எனக்கு முன்னால் வந்தான். ஃபகால, அல்லாஹ் சொன்னான், யா முஹம்மத், ஹல் தத்ரி ஃபீம யஹ்தஸிமுல் மலஉல் அலா, மலஉல் அலா வான மண்டலத்திலே மலக்குகள் எல்லாம் எதை பற்றி பேசிக்கொள்கிறார்கள் என்று நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டான். குல்துல்லா, தெரியாது ரப்பேன்னு சொன்னேன். அல்லாஹ் தன்னுடைய கையை என்னுடைய நெஞ்சிலே வைத்தான், என் 2 புஜங்களுக்கு மத்தியிலே வைத்தான். அல்லாஹ் கையே கிடையாது, அல்லாஹ் கையே இல்லைங்க. இன்னும் கையை எப்படி வச்சான் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு? இதெல்லாம் நீங்க படிக்கணும், ஷேഖமார்கிட்ட வந்து படிச்சா தான். சூரத் இல்லாதவன் சூரத்தில் வந்தான்னு சொல்றாங்க, கை இல்லாதவன் கையை வைத்தான்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய கை என்பது எதை குறிக்கிறது, அல்லாஹ்வுடைய சூரத் என்பது எதை குறிக்கிறது? இப்போ அதை பற்றி நம்ம விளக்கம் சொல்ல வரல, அதுக்கு அடுத்து வரக்கூடிய செய்தி தான் முக்கியமான செய்தி. நாம் இங்கே பேச வந்து செய்தி, 2 கையை அல்லாஹ் தன்னுடைய கையை நெஞ்சிலே வைத்தவுடன் ஃபவஜத்து பர்தஹா பைன சதியைய, அந்த கையுடைய ஜில்னஸ், குளிர்ச்சி இனி இதயத்திலே உணர்ந்தேன், பெற்றுக்கொண்டேன். என் கல்பே ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அல்லாவுடைய கை ஜில்லுன்னு இருக்குமா? எங்கே இருந்துச்சு அல்லாவுடைய கை?
அல்லாஹ் அக்பர். தம்பி, அல்லாஹ் கை இருக்கு, நம்மள மாதிரி கை இருக்குன்னு விளங்காதீங்க. அல்லாஹ்வுடைய ஒரு தஜல்லி அது, அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத்து அது. நம்மள மாதிரி கை கால் அல்லாஹ்வுக்கு விளங்காதீங்க, உருவம் அல்லாஹ்வுக்கு விளங்காதீங்க. அவன் எங்கும் நிறைந்தவன், எல்லா உருவத்திலும் நிறைஞ்சவன், எல்லா கையிலையும் அவன் கை தாங்க இருக்கு. எல்லா கையிலையும் அல்லாஹ் இருக்கிறாங்க. தனியப்பட்டு அவனுக்கு இப்படி கை இருக்கும்? உருவமற்ற இறைவன். கோடிக்கணக்கான கைகளிலும் அவனே, கோடிக்கணக்கான கண்களிலும் அவனே, கோடிக்கணக்கான கல்புகளிலும் அவனே, கோடிக்கணக்கான மனிதர்களிலும் அவனே, வானம் பூமி சூரியன் சந்திரன் அர்ஷோ குர்ஷோ லௌஹோ கலமிலும் அவனே. அது எப்படி அல்லாஹ் தனி உருவம் இருக்கும்? அவன் கையை என் நெஞ்சிலே வைத்தான், என் நெஞ்சு ஜில்லிட்டு விட்டது, குளிர்ந்து விட்டது என் நெஞ்சுட்டான். யார் சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கையை வச்ச உடனே, கை வச்சது யாருங்க? ரப்பு தாலா. உடனே எனக்கு மொத்த வானம் பூமி உள்ள அத்தனை செய்திகளும் இன்கிஷாஃப் ஆயிடுச்சு. பெருமா சொன்னாங்க, வானம் பூமி உள்ள எதுவும் என் கண்களுக்கு மறையவில்லை. லௌஹ கலமும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, எல்லாமே என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நாம இங்க உட்கார்ந்து இருக்கிற காட்சியும் பெருமானுக்கு தெரியும். சில பேரை உட்கார்ந்து அஜ்மீர் நாயத்துடைய குடிசை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அஜ்மீர் நாயகம் மாசத்துல என்பதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். ஏன்னா எல்லாமே அல்லாஹ் திறந்து விட்டான், எதையுமே அல்லாஹ் எனக்கு மறைக்கலைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செய்யான ஹதீஸ் பை ஃபகாலா. இப்ப அல்லாஹ் கேட்டான், யா முஹம்மத், இப்ப சொல்லுங்க. கை வச்ச பின்னாடி எல்லாம் கேட்டான், யா முஹம்மத் அல் தத்ரி ஃபீமா யக்தஸிமுல் மலஉல் அலா, அந்த உயர்ந்த மலக்கார்களுடைய சமூகத்தில் எதை பற்றி பேசிக் கொள்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? குல்து நாம் தெரியும் அல்லாஹ். இப்ப தெரியுது ரப்பே. ஃபில் கஃபாராத், நம்முடைய எல்லா பாவங்களையும் அழித்து விடக்கூடிய செயல்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தரஜாத், உயர்ந்த தரஜாத்துகளை பற்றி பேசுகிறார்கள். ஃபல் என்று சொல்லிவிட்டு பெருமான சொல்றாங்க, வல் கஃபாராத், நம்முடைய எல்லா பாவங்களையும் சுத்தமாக அழித்து துடைத்து எரிந்து அன்று பிறந்து பாலகர் போன்று நம்மை ஆக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு. அடுத்து ஒரு 3 விஷயம் சொல்றாங்க. கஃபாராத்து 3, தரஜாத்து 3. முதல்ல ஒரு வீட்டை, இது பள்ளிவாசல்ல நம்ம கிளீன் பண்ண என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் கழுவுவோம். ரம்ஜான் வருது, என்ன செய்வாங்க? பாயெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக கழுவணும். வீட்டை பழைய வீடை வாங்கணும், சுத்தமாக கழுவணும். சோப் போட்டு ஒட்டடெல்லாம் அடிச்சு சுத்தம் பண்ணணும். எல்லாம் கிளீன் ஆயிடுச்சு. அப்புறமேல என்ன செய்யணுங்க? புதிய பாவம் போடுங்க, ஊதுபத்தி கொத்த வைங்க, அலங்காரங்கள்லாம் கட்டுங்க. இப்போ முதல்ல கஃபாராத், எல்லா பாவங்களையும் அழிச்சிடணும். அடுத்தது என்னங்க? தரஜாத், அந்தஸ்துகளை கொடுத்து அல்லாட்ட மேலே கொண்டு போகணும். இந்த 2 பத்தியும் பேசிக்கிறாங்க. கஃபாராத்துல 3 விஷயம் சொன்னாங்க, தரஜாத்துல 3 விஷயம் சொன்னாங்க. கஃபாராத் பெருமான சொன்னாங்க, மிக உயர்ந்த, நாமெல்லாம் ரொம்ப பெருசா நினைச்சதுக்கு செய்ய நினைக்காதீங்க, ரொம்ப இலகுவான செய்தியா சொன்னாங்க. நம்ம கருணையே உருவான ஸல்லல்லாஹு. என்ன சொன்னாங்க? கஃபாராத் அல் மக்சு ஃபில் மசாஜிதி பஅத ஸலாத், தொழுது முடிச்சுட்டு டப்புன்னு எந்திரிச்சு வெளியே ஓடாம கொஞ்ச நேரமாவது பள்ளிவாசல உட்கார்ந்து இருக்கிறது. ஒண்ணுமே இல்லை, எந்த வேலையும் இல்லை. ஒரு 500 ரூபா கொடுக்கறதுன்னு சொன்னாலும் கொடுத்துரும். ஒரு 1000 ரூபாய் செலவு செய்யறதுனா கூட நம்ம கஷ்டமா இருக்கலாம். இப்போ மகரிப் எல்லாம் தொழுதோமா இல்லையா? தொழுது உட்கார்ந்துருக்கோமா இல்லையா? இந்த வந்துச்சு பாருங்க, அல் மக்கசு, பள்ளிவாசலில் உட்கார்ந்து இருக்குதல், ஃபில் மசாஜிதி பஅத ஸலவாத், தொழுது முடிச்ச பின்னாடி. நீங்க ஃபரல் தொழுது, சுன்னத் தொழுது, தஸ்பீஹ் ஓதுற நேரம் ஒரு 5 நிமிஷம் அல்லாஹ் திக்ர் செய்யுங்க, ஒரு 5 நிமிஷம் குர்ஆன் ஓதுங்க, இந்த தரஜால உள்ள வந்துடலாம். நாமளும் தொழுது முடித்து விட்டு எந்திரிச்சு உடனடியா வெளியே ஓடாம அந்த பள்ளியிலே சற்று நேரம் அமர்ந்து இருந்து விட்டு அல்லாட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு, அல்லாட்ட கொஞ்ச நேரம் வாட்சிட் செஞ்சுட்டப்பே, நீ கூட்டிட்டு வந்துடுறப்பே, சரி போயிட்டு வர்றப்பே, கடையில் ஆள் நிற்பாங்க, போயிட்டு வர்றாரு, அல்லாட்ட கொஞ்சம் பேசிட்டு இப்போ கொஞ்ச நேரம் ஆச்சு. என்னமோ இல்லையே பை, இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டு நீங்க வந்தீங்க, கடையை சாத்திட்டு மூளை மெடிக்கல் வச்சிருக்கா, சாத்திட்டு வர்றதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு நேரம் சாப்பாடு முதல் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டு சொல்லாம கொள்ளாமல் ஓடிட்டார். இங்கே கல்யாணத்துக்கு வரவே இல்லை, வந்தனே சாப்பிட்டு போனோடனே பிரியாணி நல்லா இருந்துச்சு. அது நட்பு ஆகுமா? என்ன செய்யணும்? கொஞ்சம் முன்னாடியே வரணும். ரெண்டு பேருக்காவது ஒரு 2 பந்தியாவது பந்தி வைக்கணும். நட்புன்னு அர்த்தம் என்னங்க போய் 2 பேருக்காவது சாங்கா சட்டி காமிச்சணும். நீங்கள் சாங்கா சட்டி கையில் வச்சு என் கண்ணிலையாவது காட்டணும், அவர் சாங்கா ஊத்துறாருப்பா அவர் அப்படின்னு. சாங்கா என்னங்க தால்ச்சா தால்ச்சா தால்ச்சான்னு கத்தமாக பண்ணணும். போல தால்ச்சாவுக்கு எல்லாத்துக்கும் வச்சாருக்கு, சோறு வச்சாருக்கு, என் கண்ணிலையாவது படணும். 2 பந்தி வச்சு உட்காந்து சாப்பிடணும். உட்காந்து சாப்பிட்டு போயிட்டு வரட்டுங்களா, வேலை இருக்குங்க, எதுவும் சொல்லிட்டாவது போகணும்ல. இது மாதிரி வந்தவனும் டக்குன்னு தொழுது போயிடக்கூடாது. அல்லாஹ் பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுதுட்டு கொஞ்ச நேரம் உட்காரு, இல்லாட்ட பேசு 2 வார்த்தை. ரப்பே எத்தனை பேரை கூட்டிட்டு வரல, நீ தொழுகை கூட்டிட்டு வந்தே ரப்பே, ஜமாத்து தொழுக வச்சியே ரப்பே, அல்லாட்ட பேசு,
சற்று நேரம் பேசிட்டு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போ. அல் மக்சு நீ தங்கி இருப்பது ஃபில் மசாஜிதி பள்ளிவாசல்லே பாத சலாத் தொழுத பின்னால். அப்புறம் வல் மஷியு அலல் அக்தாமி இல் ஜமாத் ஜமாத்துக்கு உன் காலால் நடந்து வருதல். இல்லை நடந்து வந்தோம்ல பை, சரி தூரத்துலேருந்து பைக்கில் வந்தோம், பைக்கில் வந்து பைக்கை வெளியே போய் நடந்து வந்தீங்களா, அது போதும். பைக்கை வெளியில போட்டு நடந்து ஏறி வந்தோம்ல, ஒரு 10 ஸ்டெப்பா நடந்தோம்ல ஜமாத்துக்காக வேண்டி, அது போதும். பள்ளிவாசல் ஜமாத்துக்கு நடந்து வருதல். அப்புறங்க வைசுபாகல் ஒதுவை ஃபில் மகாரி சிரமமான நேரத்திலையும் ஒதுவை பரிபூர்ணமாக செய்தல். அப்படின்னு இப்போ குளிர் டைம் தண்ணி ஜில்லுன்னு இருக்கு, அப்போ ஒழு செஞ்சோமா இல்லை, எல்லாரும் பாதி ஒழு செஞ்சீங்களா முழுசா செஞ்சீங்களா? முழுசா ஒழு செஞ்சோம்ல. முழுசாக ஒழு செய்தல், ஜமாத்துக்கு நடந்து வருதல், தொழுது முடித்த பின்னால் பள்ளிவாசலில் உட்கார்ந்து இருக்குதல். இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் செய்தால் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் அழிச்சிடறான். அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் அழித்து விடுகிறான். அப்ப அன்பர்களே, 3 விஷயங்கள் நம்முடைய அனைத்து பாவங்களையும் அழித்து விடுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒன்று என்னங்க, ஒழுவை சிரமமான நேரத்தில் ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறோம், மார்கழி மாதம் தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், அப்பவும் கூட அந்த ஜில்லு தண்ணியில் சுடுதண்ணி வச்சுக்கலாம், அதே பச்சை தண்ணி ஒழு செய்யணும்னு இல்லை. அந்த நேரத்திலும் காலையில் எழுந்து ஒழு செய்வது, பள்ளிவாசலுக்கு நடந்து வருவது, 3வது தொழுது முடித்த பின்பு அங்கேயே சற்று நேரம் அமர்ந்திருப்பது. இந்த 3 விஷயங்களையும் நாம் செய்தால் பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 3 தான் அந்த கஃபாராத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்னாங்களா? விஷயம் அதோட முடியல, கவனிங்க. இல்லை, இப்போதான் முக்கியமான செய்தி வருது. இது சொன்ன உடனே அல்லாஹ் சொன்னான், கால அல்லாஹ் சொல்கிறான், சதக்த யா முஹம்மது, முகமது நீங்க சொன்னது சரிதான். யார் சொன்னது யாருங்க? அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வமன் ஃபஅல ذلك இதை யார் செய்தானோ, ஆஷ பி கைரின் வ மாத பி கைரின் அவர் மிகுந்த நன்மையிலேயே தான் வாழ்வார், நல்லதிலே தான் அவர் மரணிப்பார் என்று அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளவு பெரிய கூலி பாருங்க. அவர் வாழ்நாளெல்லாம் நன்மையில் தான் வாழ்வார், அவர் மரணிக்கும் நேரத்தில் மிக உயர்ந்த நன்மையில் தான் மரணிப்பார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வகான மின் ஹதீஅதிஹி கயௌமின் வலததுஹு உம்முஹு அவருடைய பாவங்கள் விஷயத்திலே அன்று அவர் தாய் அவரை பெற்றெடுத்த பொழுது எப்படி இருந்தாரோ அவ்வாறாக அவர் ஆகிவிடுகிறார். அல்லாஹ் அக்பர். சந்தோஷமே வரல முடியும், யாரும் அல்லாஹ் அக்பர் சொல்ல முடியும். அப்போ ஃபஜ்ருக்கு நீங்கள் ஒது செஞ்சுட்டு நடந்து வந்து ஜமாத் வந்து உக்காந்தீங்கன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு அந்த பாவத்தை கழுவிடுறான். துஹருக்கு வந்தால் மறுபடியும் கழுவிடுறான். சஹீஹான ஹதீஸுங்க, திருமதி ஷரீஃபுடைய ஹதீஸுங்க, இது முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடியது. ஹஜரத் கால திருமதி சொல்கிறாங்க, ஹாதா ஹதீஸுன் ஸஹீஹுன் ஹஸனுல் இஸ்னாத் ஹஸனால் சனத் ஹதீஸ் சஹீஹான ஹதீஸுங்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, சின்ன விஷயத்துக்கு எவ்வளோ பெரிய கூலி கொடுக்குறான். உங்கள் மௌத்தும் ஹைரான மௌத்து, வாழ்க்கையும் ஹைரான வாழ்க்கையா. இவ்வளோ எளிமையாக அல்லாஹ் சொன்னப்படி அலட்சியம் காட்டலாமா? நம்ம இனிமேல் என்ன செய்யணும்? வீட்டிலே உழவு செய்யணும், அல்லது பள்ளிவாசலும் உழவு செய்யலாம். உழவை நிரப்பமாக செய்தல், பள்ளிவாசலுக்கு நடந்து வருதல், தொழுத பின்னாடி அடிச்சு பிடிச்சி ஓடாமல் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து இருக்குது. செய்வோமா எல்லாரும் இன்ஷா அல்லாஹ்? கட்டாயமா செய்வீங்களா? இந்த பயானை கேட்டதுக்கு அர்த்தம் வேணும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? யாரெல்லாம் செய்வீங்க கை தூக்குங்க. மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு தடவை அப்படி செஞ்சாலும் அன்னைக்கு பிறந்த பாலகன்னு அல்லாஹ் ஆக்கிடுறான். அப்படி உங்களுடைய மறுமையில அல்லாஹ் ஆக்கலாட்டி என்கிட்ட கேளுங்க. இது பயான் செஞ்சீங்களே, அல்லாஹ் அந்த பிறந்த பாலகன்னு ஆக்கிடுவான், பாவத்தை மன்னிச்சிருவான்ட்டு இப்படி செஞ்ச மாதிரி என்கிட்ட கேளுங்க. நான் இப்னு அப்பாஸ் கிட்ட கேட்டுருவேன். யாராவது நீங்க சொன்னீங்கன்னு திருமதி கிட்ட கேட்டுருவேன். நீங்க சொன்னீங்க திருமதி இப்னு அப்பாஸ் சொல்லியிருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டுருவாங்க. அவங்க ரசூல் யாரும் சொல்லல, நீங்க சொன்னீங்கன்னு பயான் செஞ்சு இப்போ நம்ம எங்கள்கிட்ட பிடிக்கிறாங்க அப்படின்னு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்போ பண்ணுறாங்க, விட்டுருவாங்க, ரசூல்ல அமுச்சு விட்ருவாங்க. விளைஞ்சுங்களா? ரசூல்ல சொல்றாங்க. அதனால பயப்படாம கேரண்டி கொடுக்கலாம், பயப்படாம கேரண்டி கொடுக்கலாம். ஏன்னா கேரண்டி கொடுத்தது யாருங்க? கஃபாராத்துக்குள்ள பயான் செஞ்சது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கஃபாராத்துக்கு கூடிய பயான் செஞ்சா அல்லாஹ் பயான் செய்றான். அப்படியா? அப்படி என்றால் இந்த 3ஐயும் செய்தவர்களுக்கு மிகச்சிறந்த கூலியை நான் தருகிறேன். அவர்கள் நன்மையிலேயே வாழ்வார்கள், நல்லதிலேயே தான் மரணிப்பார்கள். ஹாஜா அஜ்மீர் நாயகத்துடைய வரலாறு படிச்சுட்டு இருந்தேன், பயான்ல சொல்லணுங்கிறதுக்காண்டி வரலாறு படிச்சுட்டு இருந்தேன்.
அந்த வரலாறுல அதிகமாக சொல்கிறாங்க, நானும் என்னுடைய ஷேக் உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு மகான் மலைக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அவங்கள பார்க்கறதுக்காண்டி போய் துவா வாங்கிட்டு வரலான்னு பார்க்கறதுக்காண்டி போனோம். மலை மேலே கஷ்டப்பட்டு மேலே ஏறி போனோம். தனியாக ஒரு குடிசையில் உட்காந்துருந்தாங்க. இந்த குடிசையை சுற்றி சிங்கம் உணாத்திட்டு இருந்துச்சு. எங்கள் அப்பா எப்படி உள்ளே போகிறதுன்னு தயங்கி தயங்கி நின்றுருந்தோம். அவங்களும் உட்காந்து திக்ரு செஞ்சுட்டாங்க. அவங்க காட்சி எனக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க 2 பக்கத்துலையும் 2 சிங்கம் 2 புலி எல்லாம் உட்காந்துருக்கு. எங்களுக்கு தூரத்தில் பார்த்தோன்னா வாங்க பயப்படாமன்னு கூப்பிட்டாங்க. நாங்கள் கிட்ட போனால் சிங்கம் எங்களை ஒன்றும் செய்யலை. அவங்க கிட்ட போய் உட்காந்துக்கிட்டோம். அவங்கள தேடி நிறைய மக்கள் வர்றாங்க. வரக்கூடியவர்களுக்கு அவங்க உடனே அங்கேயே துவா செய்கிறாங்க, அங்கேயே கபூல் ஆயிடுது. இது மாதிரி எனக்கு கை வேலை செய்யல ஒருத்தர் வராரு இப்படின்னு தடவுறாங்க, நல்லா போயிடுது. இப்படி நல்லா போகணும்னு சொல்கிறாங்க. நான் ஈமானோட மூத்தா போகணும்னு எனக்கு நல்ல துவா செய்யுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க. ஒருத்தர் கால் நொண்டிகிட்டே வர்றாரு, மன துவா இப்படின்னு தடவுறாங்க, கால் நல்லா போயிடுது. அழுதுகிட்டே சொல்கிறாங்க, நான் ஈமானோட மூத்தா போகணும்னு அல்லாட்ட துவா செய்யுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க. எங்களை கண்டவொன்னே நான் ஈமானோட மூத்தா போகணும்னு துவா செய்யுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அவங்கள பார்க்க 100கணக்கான மக்கள் வர்றாங்க, கண் இல்லாமல் வர்றாங்க, துவா செய்கிறாங்க, கண் நல்லா போயிடுது. உடனே எனக்காக நீங்கள் துவா செய்வீங்களா, நீ வாக்குறுதி கொடுங்க அல்லாட்ட, எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க ஈமானோட மூத்தா போகணும். யார் வந்தாலும் அதே துவா செய்கிறாங்க. நான் கேட்டால் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு அவங்க சொன்னாங்க, நீ 1000 கராமத்தை காட்டு, நீ 1000 தொழுகு, நீ 1000 நோன்பு, எல்லாம் உண்மைதான், மஹ்ஷர்ல சொர்க்கம் இருக்கு உண்மைதான், எப்போ போவ, ஈமான் ஷர்த்து, மூத்தா போகிறது அல்ல ஈமானை வாங்கிட்டா பெருமாள் சொன்னாங்க. சில பேர் வாழ்வார்கள் மூமினா, கடைசியில் காஃபிரா மூத்தா போவாங்க. அதில் நான் இருப்பேன் எவ்வளோ தெரியுமா, யாராவது கேரண்டி கொடுக்க முடியுமா? வாழ்நாள்லாம் ஈமானோட வாழ்வாங்க. சொர்க்கத்துக்கும் அவனுக்கும் மத்தியில் ஒரே ஒரு ஜான் தான் இருக்கும். அந்த அளவு சொர்க்கத்துக்கிட்ட போயிடுவான். கதர், அவன் விதி முன்னாடி வந்து விடும். மூத்து காஃபிராக மரணிப்பான், நரகத்தில் நுழைவான்னு பெருமாள் சொன்னாங்களே, அதிலே நான் இருப்பேனா இல்லையான்னு யாராவது கேரண்டி கொடுக்க முடியுமா? அதை நினைச்சு 50 வருஷமா இருந்துகிட்டு இருக்கிறேன். எல்லா கராமத்தையும் சேரு, ஆனா அவங்க நான் சேரு கராமத்து பெருசு இல்லை. ஈமானோட மூத்தாப்பருக்கு துவாச்சிங்கன்னு உங்கள்கிட்ட எல்லாத்திலையும் சொல்லிட்டு இருக்கிறேன்டாங்க. இதை கேட்டு நாங்களும் அழுக ஆரம்பிச்சிட்டோன்றாங்க. ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டி அஜ்மீரி உஸ்மான் ஹாரூனியும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்களாம். 50 வருஷமா கராமத்து, சிங்கம் புலி வளர்த்தது, எதுக்கு பயப்படுறாங்க? ஈமானோட மூத்தாப்போம். இந்த ஹதீஸை நான் ஆதரவு வச்சுக்கிறேன். அல்லாஹ் வீட்டில் ஒழுங்கு செஞ்சோம், பள்ளிவாசலுக்கு நடந்து வந்தோம், தொழுது முடிச்சுட்டு 5 நிமிஷம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஓதிட்டு 2 நிமிஷம் துவா ஓதிட்டு எந்திரிச்சு போனோம். கொஞ்சம் நேரமாச்சும் உட்காந்தோம், ரொம்ப நேரம் உட்காராட்டியும். இதன் காரணமாக ரப்பே நீ வாக்குறுதி கொடுத்தே இல்லையா, ஆஷபி ஹைரின் வ மாத்தபி ஹைரின், நல்லபடியாக வாழ்வார் நல்லபடியாக மூத்தா போவார்னு அந்த லிஸ்ட்ல எங்களையும் நீ சேர்த்துக்க ரப்பே, எங்களையும் நீ சேர்த்துக்க அல்லாஹ் அப்படின்னு அல்லாட்ட நாம கேட்போம். இன்ஷா அல்லாஹ் தாலா அல்லாஹ் அந்த லிஸ்ட்ல நம்மளையும் அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. இது இந்த 3 நம்முடைய பாவத்தை அழிக்கிறதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது சொன்னாங்க இன்னும் 3 விஷயம் இருக்கு, அது தரஜாத்துகள். இப்போ 3 வீட்டை கழுவி சுத்தம் பண்ணி சோப் போட்டு கழுவி பெயிண்ட்லாம் அடிச்சு அடிச்சாச்சு. இப்போ வீட்டை அலங்காரம் செய்யணும், இல்லை வீட்டை அலங்காரம் செய்யணும். அது 3 விஷயம், 3 தரஜாத்துகள். சரிங்களா? கஃபாராத்து 3 இலவசமா சொல்லிட்டேன், தரஜாத்துகள் 3 இலவசமா சொல்ல முடியாது. எல்லாமே இலவசமா, எல்லாமே ஃப்ரீயா. டாக்டர்கிட்ட போய் 5 நிமிஷம் போனால் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச அதே பாரஸ்மால் எழுதாரு, 500 ரூபா வாங்கிட்டு. நமக்கு தெரியும் டாக்டர் போகும்போது சளிக்கு போனால் பாரஸ்மால் எழுதுவார், அப்புறம் ஒரு அமாஸ்டின் சிவி எழுதுவார், தெரிஞ்சுக்கிட்டே போய் சிட்ரிஜன் எழுதுவார், தெரியாதா? அப்புறமே மறுபடியும் காமிச்சிட்டு தண்டத்துக்கு ஒரு ஊசி போட்டு 500 ரூபா கொடுக்குறீங்க, 500 ரூபா கொடுத்தா சொல்கிறேன். தரஜாத் 3 விஷயம் எவ்வளோ ஈஸியான விஷயத்தில் மொத்த பார்த்து அழிச்சிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் சொன்னாங்க அல்லாஹ் அழிச்சிட்டான். அதுக்கு மேலே அல்லாஹின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய தரஜாத்துகளை 3 விஷயங்களை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அதுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வாழ்த்துக்கள் சொல்லுகிறான். அது 3 இப்போ சொல்கிற மாதிரி கிடையாது, காசு கொடுத்ததான் 5000 ரூபா உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், நீங்கள் மட்டும் தான் கொடுங்க. யார் கொடுக்குறோம் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக சொல்லப்படும் 5000 ரூபா பரிசு. அப்போ ஹதீஸுகளை பற்றி எவ்வளோ விஷயங்கள் பொக்கிஷங்கள் ஹதீஸில் இருக்குது. மக்கள் அதை பற்றி அலட்சியமா, 5000 ரூபா காசு வாங்கி என்ன செய்ய போகிறேன், கொடுத்தாலும் மாதம் கொடுத்துட்றேன், கொடுத்தா அதன் பக்கம் கவனமும் இல்லை, அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையும் இல்லை. பாருங்க, இந்த ஹதீஸ் ரொம்ப எவ்வளோ எளிமையான விஷயம், எவ்வளோ பெரிய கூலி பெருசாக இருக்கா இல்லையா? இதுக்கு 5000 ரூபா கொடுக்காம கொடுக்கூடாதா? என்னடா காசு? பெருமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆடு வச்சுட்டு போனாங்க, 10,000 15,000 ஆடு, 10,000 15,000 ஒட்டகம், அடிமைகள் பெரும் கூட்டம். ஒரு மலக்கு அல்லாஹ் தஆலா
அவங்க கல்புல நான் தான் இருக்கிறேன், இந்த காசு பணம் அவங்க கல்புல இல்லை, நான் தான் இருக்கிறேன்னு சொன்னான். போய் சொல்லுங்களேன் அவங்கள்ட்ட. அந்த மலக்கு வந்து நின்று சுப்பூன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் நஸ்தக்ஃபிருல்லாஹ் வ நஸ்அலுகல் ஜன்னத வ நஊது பிக மினன் நார். அல்லாஹ் புகழ்ந்தாங்க. சுப்பூன் குத்தூஸ் கைஃபி தேட்டாங்க. என்ன அழகான வார்த்தை, இது வரைக்கும் கேட்டதே இல்லை. இப்படி அல்லாஹ் புகழ்ந்தாங்க. திரும்ப சொல்லுங்க, சும்மா சொல்ல முடியுமா? ஒட்டகத்தெல்லாம் எனக்கு கொடுங்கன்றாங்க. எவ்வளோ வேணும் எடுத்துக்கணும். இப்போ திரும்பி சொல்லுங்க. சுப்பூன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். வா என்ன சுப்ஹானல்லாஹ். திரும்ப சொல்லுங்க. சும்மா கொடுக்க முடியுமா? அவங்க ஆட்டுக்கெல்லாம் கொடுங்க, எடுத்துக்கோ. ஒவ்வொரு தடவை சொல்றதுக்கும் ஆட்டு மந்தை, ஒட்டக மந்தை, மாட்டு மந்தைகள், அடிமைகள் அத்தனையும் கொடுத்துட்டாங்க. அடுத்து கொடுக்க என்ன இருக்கு? வீடு எல்லாத்தையும் வச்சுக்கோ. கடைசியில் எதுவுமே கையில் இல்லை, என்னை அடிமையா வச்சுக்க, திரும்ப சொல்லுப்பான்ட்டான். அப்ப அல்லாஹ் சொன்ன பாத்தீங்களா, துனியா அவங்கள்ட்ட வந்து சுத்தி நிக்குது, வீடு வாச எல்லாம் இருக்குது. கல்புல நான் தான் இருக்கிறேன், என்னுடைய காதல் தான் அவங்க கல்புல இருக்கு. அதனாலதான் அத்தனையும் ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு அர்ப்பணமாக்கிட்டாங்க. ஒரு சுப்ஹானல்லாஹ், ஒரு சுப்பூன் குத்தூஸ்னுக்கு அதை அர்ப்பணமாக்கிட்டாங்க. நம்மகிட்ட காசு மண்டையில ஏறி இருக்கு. துனியா காசு பணம் வீடு வாசல், சரிகம பதனிச, காசு பணம் வீடு வாசல், சோறு தண்ணி காசு பணம், காசு பணம் வீடு வாசல் இது. அதனால குரான்லையும் ஆர்வம் இல்லை, குரானை ஓதுறதுலையும் ஆர்வம் இல்லை, அதை சிந்திக்கிறதுலையும் ஆர்வம் இல்லை. ஒவ்வொரு ஆயத்திலையும் அல்லாஹ் எவ்வளோ உயர்ந்த விஷயங்களை சொல்றாங்கிறத கவனிக்கிறதுக்கும் ஆர்வம் இல்லை. ஹதீஸ்லையும் ஆர்வம் இல்லை. பெரும்பாலும் சொன்ன கிதாபுல புரட்டி கூட பார்க்கறது இல்லை. அதில் என்ன பொக்கிஷங்கள் உள்ள இருக்கு, புகாரில் என்ன இருக்கு, முஸ்லீம் ஷெரீஃப்ல என்ன இருக்கு, அதை பத்தி யார் பேசுறா? ஓட்டு லிஸ்ட்ல என் பேர் இருக்கா? எங்க சொர்க்கத்து லிஸ்ட்ல என் பேர் இல்லாட்டி பரவாயில்லைங்க, ஓட்டு லிஸ்ட்ல என் பேர் இருக்குங்க. ஓட்டு லிஸ்ட்ல பேர் இல்லைன்னா துரத்திடுவாங்க, இந்தியா விட்டு, இந்தியாவில விட்டு துரத்திடுவாங்க. அதுக்காக அதை பத்தி பேசுங்க. அதிரா ஜும்மாக்கு அதை பத்தி வேற எதுவும் பேசவே வேணாம், சொர்க்கத்துக்கு போய்க்கலாங்க, விடுங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு நம்மள்ட்ட. விளைஞ்சுங்களா? குரானை சிந்திக்க வேண்டும், ஹதீஸை சிந்திக்க வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஒரு ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு தேவையான அல்லா வச்சிருக்கோம். நீங்க இதை செய்தால் ஆஷபி ஹைரின் மாத்தபி ஹைரின், உங்களை உயர்ந்த வாழ்க்கையை வாழ வைப்பேன், உயர்ந்த மரணத்தை கொடுப்பேன். இப்ப சஹாபாக்கெல்லாம் வந்து SIRல பேர் இருக்கா? அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அவங்க இதெல்லாம் ஒழுங்கா செஞ்சாங்க. உலகத்தின் அதிபதிகளை அல்லாஹ் வாழ வச்சிட்டாங்க, உலகத்தின் மன்னாதி மன்னர்களாக வாழ வச்சிட்டாங்க. ஒரு சாதி குதிரையை ஓட்டுறாங்க, படையை கொண்டுட்டு போறாங்க, கண்ணுக்கு தெரியும், நாட்டையெல்லாம் கைப்பற்றி போட்டாங்க. கடைசியா வந்துருச்சு பசிபிக் பெருங்கடல். ஆஹா ரப்பே, இதோ மகரிப் வந்துருச்சு, சூரியன் மறையும் இடம் வந்துருச்சு, அதுக்கு மேல ஊர் இல்லை. இருந்திருந்தா என் குதிரை அங்கேயே ஓட்டிட்டு போயிட்டான், அதுக்கு மேல கப்பல் தான் போகணும். கடைசியா ஊருடைய எல்லாம் முடிஞ்சு போச்சு. யாரெல்லாம் ஒட்டுமொத்த நாட்டையும் கைப்பற்றியாச்சு, எல்லா இடத்தையும் ஏலாய கலிமத்தில்லா லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு போய் சேர்த்தாச்சு. இதுக்கு மேல் கடல் வந்துருச்சு ரப்பே, கடல் மட்டும் குறுக்கே தடுக்காதிருந்திருந்தால் என் ஒட்டகம் இன்னும் போய்கொண்டான், குதிரை இன்னும் போயிட்டு தான் இருக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி சஹாபாக்கள் ஒட்டுமொத்தத்தை தன் குதிரையுடைய கால்களால் ஒட்டுமொத்த ராஜ்யங்களை, பேரரசர்களை, சாம்ராஜ்யங்களை நசுக்கினார்கள். இந்த கம்பீரம் வீரம் எப்படி வச்சவங்களுக்கு? ஒரே லா இலாஹ இல்லல்லாஹ். அவங்க அல்லாஹ் முன்னாடி தலை வச்சாங்க, ஒட்டுமொத்த சிருஷ்டியும் அவங்க முன்னாடி தலை வச்சிருச்சு. இன்னைக்கு நீ வைக்க யோசிக்கிற கடை பெருசா இருக்குது. பையன் 10th படிக்கிறதாங்க பெருசு, பள்ளிக்கூடத்துக்கு வரலைங்க, தராவி வேற பேசுறீங்க. அது 10th வாழ்க்கைங்க, 10th +2 அது வேற. இன்னைக்கு ரம்ஜான்லயே 10th +2 எக்ஸாம் வந்துருச்சு. டேய் படிடா, தராவியாவது மண்ணாவது, தராவியாவது மண்ணாவது, ஹைகோர்ட்டாவது மண்ணாவது. நீ போடா கபர்ல போய் தோல்ந்துக்கலாம்டா, போடா அப்படி கபர்ல போய் தோல்ந்துக்கலாம். நீ தராவியாவது படிச்சு பாஸ் பண்ணி பெரிய ஆடா. அப்ப முஸ்லீம் அப்பன்னு சொல்றான் பையனை பார்த்து, எவன் வர்றேன் பாருங்க தராவிக்கு, ஜும்மாக்கே வர மாட்டாங்க. என் பையன் கான்வென்ட்ல படிக்கிறான், ஜும்மா பெருசு இல்லைங்க, அது ஒரு ஜும்மா வேண்டும் என்று விட்டுமே முனாஃபிக்குங்கிறாங்க. சொல்றாங்க பையனை வெக்கம் இல்லை, நீ முஸ்லீம்னு சொல்ற முஃமின்னு சொன்ன வெக்கம் இல்லை, ஜும்மா தொழுக உன் பையனை கொண்டு போய் கான்வென்ட்லையும் சாரதா மெட்ரிகுலேஷன்லையும் படிக்க வைக்கிற, சாரதா பிரைமரி ஸ்கூல்லையும் ஜும்மாக்கு அனுப்புறதில்ல. ஒரு பையன் அங்கே, நானும் தான் இந்த ஸ்கூல் தான் படித்தேன், ஜும்மா 6 நாள் லீவ் போட்டு வந்துடுறது. ஒரு நாள் ஒரு ஜும்மா கூட கலா வைக்கலையே. என் தம்பி இங்கே தான் சாரதா மெட்ரிகுலேஷன் படிச்சு, இப்போ அவன் கூட எவனே அனுப்புறது இல்லை. எப்படி பையன் உன் பையனை படிக்க வைக்கிறாங்க கொண்டு போய்? இப்போ 10th படிக்கிற பையன் 15 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவன் மேலே ஜும்மா கடமை. ஒரு ஜும்மா வேண்டும் என்று விட்டால் முனாஃபிக்குங்கிறாங்க. சொன்னா என் பையன் முனாஃபிக்கா செத்தாலும் சாவட்டும், 10th படிச்சு சாவட்டும் நினைப்பா உனக்கு, +2 படிச்சு சாவட்டும் நினைப்பா உனக்கு.
நண்பர்களே, எப்படி ஆயிட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈமான், ஈமானுடைய ஜோர் நம்மகிட்ட எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஈமானுடைய நெருப்பு நம்ம கல்வியில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்சூஸ் அப்சூஸ், கை சேதம் கை சேதம் கை சேதம். வருத்தப்பட்டு சொல்றேன் இல்லைங்களா? பிள்ளைகளை தீன் படி வளர்த்துங்க. ஒரு ஜும்மா கூட கலாவாக்க அனுமதிக்காதீங்க. ஒரு தொழுகையை கூட உன் பையனோ உன் மனைவி மக்களை கலாவாக்க அனுமதிக்காதீங்க. அல்லாஹ் முன்னாடி தலை சாயுங்கள். உலகம், ஒட்டுமொத்த உலகம் உங்க முன்னாடி தலை சாய்க்கும். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.